இது உங்கள் மூன் டிவி, என்றென்றும் உங்களுக்காக. வாழ்த்துக்கள். மூன் செய்திகளுக்காக கௌதமி ராஜாராம். தலைப்பு செய்திகள். ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு வழக்கு. மாறன் சகோதரர்களின் 742 கோடி ரூபாய் சொத்து அமலாக்கத்துறையினரால். கணித வினாத்தாள் விவகாரத்தில் 8 பேர் கைது, 5 பேர் இடைநீக்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரமணி தகவல். 2G வழக்கு குறித்து சட்டசபையில் முதலமைச்சர் பேச்சு. முதலமைச்சர் பேச்சை கண்டித்து திமுகவினர் வெளிநடப்பு. ஏர்செல் மேக்சிஸ் வழக்கில் மாறன் சகோதரர்களின் 742 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளது. தயாநிதி மாறன் தொலைத்தொடர்புத்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் ஏர்செல் நிறுவனத்தின் பங்குகளை தனது அதிகாரத்தை வைத்து மிரட்டி மேக்சிஸ் நிறுவனத்திற்கு விற்க வைத்தார். இதற்கு பிரதிபலனாக மேக்சிஸ் நிறுவனம் சன் டிடிஎச் நிறுவனத்திற்கும் முதலீடு செய்தது. ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்தம் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் தயாநிதி மாறன் மற்றும் கலாநிதி மாறன் மீது சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிபிஐ நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் மத்திய அமலாக்கத்துறையினர் மாறன் சகோதரர்களின் 742 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியுள்ளனர். கடந்த 2011ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் ஒதுக்கிய நிதியை விட இவ்வாண்டு பன்மடங்கு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சரும் நிதியமைச்சருமான பன்னீர்செல்வம் பதிலளித்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2011ஆம் ஆண்டு 94,218.19 கோடி ரூபாய் அளவிற்கு பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், அதுவே 2015-2016ஆம் ஆண்டு 1,84,296.1 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார். சிலர் சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு தமிழகத்திற்கு கடன் சுமை ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி வருவதை சுட்டிக்காட்டி பேசிய முதலமைச்சர் பன்னீர்செல்வம், 2.5 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கே கடன் பெறப்பட்டுள்ளதாகவும், அதுவும் மாநில உற்பத்தி மதிப்பில் 25% அளவுக்கு கடன் பெறலாம் என அனுமதி இருந்தும் 19% அளவுக்கு தான் கடன் பெறப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகம் பொருளாதார வளர்ச்சி அடையவும், ஏழை எளிய மக்களின் கல்வி தரத்தை உயர்த்தவும், சுகாதாரத்தில் சிறந்து விளங்கவுமே தமிழக அரசு பாடுபட்டு வருவதாகவும், மாநிலங்களுக்கு மத்திய அரசின் நிதி குறைக்கப்பட்டுள்ளது பற்றி வருத்தம் இருந்தாலும் இதை வைத்து மத்திய அரசை குறை கூறுவதாக நினைத்துவிடக்கூடாது எனவும் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட்டுள்ள நிதி ஆயோக் மூலம் தமிழகத்துக்கு அதிக நிதி ஒதுக்க வேண்டும் என மத்திய அரசை கேட்டுக்கொண்ட பன்னீர்செல்வம், கடந்த ஆண்டுகளை விட தற்போது அதிக அளவிற்கு மின் உற்பத்தி செய்யப்பட்டு வருவதாகவும், விரைவில் மின் பற்றாக்குறையே இல்லாத அளவிற்கு மின் உற்பத்தி மேற்கொள்ளப்படும் என்றும் உறுதியளித்தார். மேலும் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் பற்றியே பேசிய முதலமைச்சர், புதிய திட்டங்கள் எதையும் அறிவிக்கவில்லை. இதையடுத்து அவை தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கும் தீர்மானத்தை அவை முன்னவர் நத்தம் விஸ்வநாதன் முன்மொழிந்தார். அத்தீர்மானம் குரல் வாக்கெடுப்பு மூலம் நிறைவேற்றப்பட்டதை தொடர்ந்து பேரவை தேதி குறிப்பிடாமல் சபாநாயகர் தனபால் ஒத்திவைத்தார். ஓசூரில் +2 கணித வினாத்தாள் வாட்ஸ்அப்பில் வெளியான விவகாரத்தால் இதுவரை 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் 5 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரின் இறுதி நாளான இன்று சட்டப்பேரவையில் ஓசூரில் +2 கணித வினாத்தாள் வாட்ஸ்அப்பில் வெளியானது தொடர்பாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. அப்போது திமுக சார்பில் செங்குட்டுவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சார்பில் டெல்லி பாபு, இந்திய கம்யூனிஸ்ட் சார்பில் ஆறுமுகம், காங்கிரஸ் சார்பில் பிரின்ஸ், பாமக சார்பில் கணேஷ்குமார், மனித உரிமைகள் கட்சி சார்பில் ஜவாஹருல்லா உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பேசினர். அதற்கு பதிலளித்து பேசிய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் KC வீரமணி, கடந்த 18/3/15 அன்று ஓசூர் கல்வி மாவட்டத்தை சேர்ந்த பரிமளம் மெட்ரிக் பள்ளியில் +2 கணித தேர்வு நடைபெற்றதாகவும்,
அதில் தேர்வு அறை மேற்பார்வையாளராக நியமிக்கப்பட்ட மகேந்திரன் மற்றும் கோவிந்தராஜன் உள்ளிட்ட இருவரும் வாட்ஸ்அப் மூலம் வினாத்தாளை விஜய் வித்யாலயா என்ற மற்றொரு பள்ளியை சேர்ந்த கார்த்திகேயன், உதயகுமார் உள்ளிட்ட இருவருக்கும் அனுப்பியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வாட்ஸ்அப் மூலம் வினாத்தாள் அனுப்பிய 4 பேர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட கல்வி அலுவலர் உள்ளிட்ட 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் வீரமணி தெரிவித்தார். மேலும் இனி இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாத வகையில் உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், இதுகுறித்து தேர்வுத்துறை இயக்குநர் அனைத்து மாவட்டங்களுக்கும் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளதாகவும் அமைச்சர் வீரமணி தெரிவித்தார். இதையடுத்து அரசு மருத்துவமனைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்புவது குறித்து திமுக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சிகள் சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினர். இதற்கு பதிலளித்து பேசிய சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் விஜயபாஸ்கர், மருத்துவ பணியாளர்களை நியமிப்பதற்காகவே மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தை அமைத்தது அதிமுக அரசுதான் எனவும், இதுவரை மருத்துவ பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் 8945 பேர் பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்தார். முதலமைச்சரின் பதிலுரையில் 2G வழக்கு குறித்து பேசியதை கண்டித்து திமுகவினர் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். பட்ஜெட் கூட்டத்தொடரின் இன்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்து பேசினார். அப்போது 2G வழக்கு மூலம் 1,76,000 கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது குறித்து பேசினார். இதற்கு திமுகவினர் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் வழக்கு சம்பந்தமான விவகாரங்களை சட்டசபையில் பேசக்கூடாது என்ற மரபு இருக்கும் நிலையில் இதுகுறித்து பேசக்கூடாது எனவும், இதனை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் எனவும் சபாநாயகரிடம் தெரிவித்தனர். இதற்கு சபாநாயகர் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து முதலமைச்சரின் பதிலுரையை புறக்கணித்து திமுகவினர் சட்டமன்ற கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக பொருளாளர் ஸ்டாலின், நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை குறித்து பேசுவதென்றால் பெங்களூரு சொத்து குவிப்பு வழக்கு குறித்தோ, துறைமுகம் மதுரவாயில் பறக்கும் சாலை மற்றும் தாது மணல் ஊழல் குறித்தோ பேசாமல் இருப்பது ஏன் எனவும் ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். வேளாண் பொறியாளர் தற்கொலை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானங்கள் எடுத்துக்கொள்ளப்படாததை கண்டித்து காங்கிரஸ், புதிய தமிழகம் உள்ளிட்ட கட்சி உறுப்பினர்கள் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டசபையில் இன்று கொண்டுவரப்பட்ட சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தின் போது ஓசூரில் வினாத்தாள் வெளியான சம்பவம் மற்றும் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட 2 தீர்மானங்கள் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனையடுத்து வேளாண் பொறியாளர் கொலை வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் எனவும், ஏமன் நாட்டில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க வேண்டும் உள்ளிட்ட பிரச்சினைகள் குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தனர். இதனை சபாநாயகர் ஏற்க மறுத்ததை அடுத்து காங்கிரஸ் கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். மேலும் தேமுதிக உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டது குறித்து புதிய தமிழகம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணசாமி சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார். இந்த தீர்மானம் குறித்து சட்டசபையில் பேச மறுத்ததால் அவர் சட்டசபையிலிருந்து வெளிநடப்பு செய்தார். சமீபத்தில் ஸ்ரீவைகுண்டத்தில் நடைபெற்ற கொலை தொடர்பாக 4 பேர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை சேர்ந்த சுரேஷ் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எந்தவித குற்ற பின்னணியும் இல்லாத சுரேஷ் கைது செய்யப்பட்டது குறித்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர முயற்சித்தார். இதனை சபாநாயகர் ஏற்க மறுத்ததால் அவையிலிருந்து ஃபார்வர்ட் பிளாக் கட்சி சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் வெளிநடப்பு செய்தார். மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் சமண சமய மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், மகாவீர் கொள்கைகளான அஹிம்சை, இரக்கம் கொள்ளுதல் ஆகியவை போற்றுதலுக்குரியது என்றும் இதனை நாம் அனைவரும் கடைபிடிக்க வேண்டும் என பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். மேலும் அவருடைய போதனைகளை பின்பற்றி வாழும் சமண சமய மக்கள் அனைவருக்கும் தனது இனிய மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தமிழக ஆளுநர் ரோசையா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், மகாவீர் ஜெயந்தியை ஒட்டி ஜைன மதத்தினர் அனைவருக்கும் தனது உளப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மேலும் மகான் மகாவீர் நேர்மையுடனும் இரக்கமுடனும் உண்மையாக வாழ்ந்து பேராசை மற்றும் விருப்பங்களை கட்டுப்படுத்தி அகிம்சை, மேம்பாடு மற்றும் சகிப்புத்தன்மையுடன் அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண வேண்டும் என ஆளுநர் ரோசையா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், கொல்லாமையும் பிற உயிர்க்கு தீங்கு செய்யாமையுமே அறம் என்பதை விளக்கி அகிம்சை நெறியை உலகிற்கு உணர்த்திய பகவான் மகாவீரர் அவர்களின் போதனைகளை பின்பற்றி வாழும் சமண சமய மக்கள் அனைவருக்கும் தனது இனிய மகாவீர் ஜெயந்தி நல்வாழ்த்துக்களை அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார்.
இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஜைன சமய கோட்பாடுகளில் சீர்திருத்தங்கள் பல செய்த செம்மல் வர்த்தமான மகாவீரர் பிறந்த திருநாள் ஏப்ரல் 2ஆம் நாளன்று நாடு முழுவதும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மகாவீரர் ஒவ்வொருவருக்கும் நல்ல நம்பிக்கை, நல்ல அறிவாற்றல், நல்ல பண்புகள் தேவை என்று போதித்தவர் மகாவீரர் என்றும், அவருடைய பிறந்த நாளாகிய இத்திருநாளில் தமிழகத்தில் உள்ள சைன சமய மக்கள் அனைவருக்கும் தனது நல்வாழ்த்துக்களை திமுக தலைவர் கருணாநிதி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தேமுதிக தலைவர் விஜயகாந்த் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், உலகில் உள்ள எந்த உயிரினத்திற்கும் தீங்கு விளைவிக்க கூடாது, அவைகளுக்கு ஏற்படும் கஷ்டங்களை போக்குவதும், எந்த உயிரையும் பலியிடாமல் இருப்பதும், புலால் உண்ணாமை எனும் சீரிய கொள்கையை நமக்கு வகுத்து கொடுத்தவர் மகான் மகாவீர் எனவும், சமண சமயத்தை கடைபிடிக்கும் ஆன்றோர்களும் சான்றோர்களும் பொதுமக்களும் எல்லா நலன்களும் அனைத்து வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். தமிழக நிதிநிலை மற்றும் கடன் சுமை குறித்து முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கூறிய பதிலில் உண்மை உள்ளதா என திமுக தலைவர் கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக திமுக தலைவர் கருணாநிதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களும் பொதுக்கடன் மூலம் நிதி திரட்டி அவற்றை பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிக்கும் வகையில் முதலீட்டு செலவினங்களை மேற்கொள்வது வழக்கமான ஒரு நடைமுறைதான் என கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். திமுக ஆட்சியின் போது பேரவையில் பேசிய ஜெயலலிதா, தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த கடன் சுமை 9,000 கோடி ரூபாய் என்றும், தமிழ்நாட்டில் ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போதும் தலா 15,000 ரூபாய் கடனுடன் பிறக்கிறது என்று கூறினார் என கருணாநிதி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே தமிழக சட்டப்பேரவையில் பேசிய பன்னீர்செல்வம், அரசின் நிதிநிலை திவாலாகும் நிலையில் இல்லை என்றும், இந்த அரசுக்கு நிதி நெருக்கடி ஒருபோதும் ஏற்படாது என்றும் தெரிவித்துள்ளார். இது உண்மையா? அப்படி என்றால் தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இந்திய பிரதமருக்கு கடந்த டிசம்பரில் எழுதிய கடிதத்தில், தமிழ்நாடு ஏற்கனவே கடும் நிதி நெருக்கடியில் சிக்கியுள்ளது, தமிழக அரசுக்கு குறிப்பிட்ட வருவாய் ஆதாரங்கள் மட்டுமே உள்ளதை கருத்தில் கொண்டு பார்க்கும்போது கூடுதலாக எந்த ஒரு நிதிச்சுமையையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்வது என்பது மிக கடினமானதாகும் என்று தெரிவித்திருந்தாரே, அது தவறான தகவலா என கருணாநிதி கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் பேரவையில் நிதித்துறை அதிகாரிகள் எழுதி கொடுத்த நீண்ட அறிக்கையினை சாதுரியமான பதில் என்றெண்ணி அப்படியே படித்த காரணத்தால் உருவாகியிருக்கும் குழப்பத்தை கலைத்து தமிழக நிதிநிலை கடன் சுமை உண்மை விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என திமுக தலைவர் கருணாநிதி வலியுறுத்தியுள்ளார். தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் 6 பேர் மீது விதிக்கப்பட்ட தடையை உடனடியாக மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக ஜி.கே. வாசன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் அனல்மின் நிலையம், அணுமின் நிலையம், நீர்மின் நிலையம், சூரிய சக்தி, காற்றாலை போன்றவற்றின் மூலம் மின் உற்பத்தி செய்யப்பட்டு மின்சாரம் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. இருப்பினும் தமிழகம் தொடர்ந்து மின் பற்றாக்குறை மாநிலமாகவே உள்ளது. அதனால் மின் தட்டுப்பாட்டை போக்க வெளி மாநிலங்களிலிருந்து மின்சாரம் அதிக விலை கொடுத்து கொள்முதல் செய்யும் நிலையும் உள்ளது என வாசன் தெரிவித்துள்ளார். மேலும் 2014-15 ஆண்டில் தமிழகத்தின் மின் பற்றாக்குறை சுமார் 6,690 மில்லியன் யூனிட் ஆகும். இது 2013 ஆண்டை விட 21% அதிகமாகும். தமிழகத்திற்கு தற்போது சுமார் 13,773 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படுகிறது. ஆனால் சுமார் 12,128 மெகாவாட் மின்சாரம் மட்டுமே கிடைக்கிறது. இதனால் விவசாயம், சிறு குறு உட்பட அனைத்து தொழில்களும் பாதிக்கப்பட்டு தொழில் முனைவோர், பொதுமக்கள் மிகவும் பாதிப்பை அடைகிறார்கள் என வாசன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, திண்டுக்கல், கோயம்புத்தூர், ஈரோடு போன்ற பகுதிகள் காற்றாலை மூலம் மின் உற்பத்தி செய்வதற்கு ஏற்ற இடமாக உள்ளது என்றும், காற்றாலை மூலம் மிகவும் குறைந்த செலவில் அதிக மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என வாசன் குறிப்பிட்டுள்ளார். எனவே காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கு முன் வருபவர்களுக்கு முன்னுரிமையும் சலுகைகளும் மானியமும் வழங்கி இத்திட்டத்தினை மேம்படுத்த வேண்டும் என்றும், தமிழகத்தில் காற்றாலை மூலம் தயாரிக்கப்படும் மின்சாரம் முழுவதையும் தமிழக அரசு குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்து சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும் என தெரிவித்துள்ள அவர், வருகின்ற கோடை காலங்களில் மின் தட்டுப்பாட்டை போக்குவதற்கு தமிழக அரசு காற்றாலை மூலம் மின்சாரம் தயாரிப்பதற்கான உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என வாசன் கோரிக்கை விடுத்துள்ளார். வசதியான புள்ளி விவரங்களை கூறி தமிழக மக்களை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஏமாற்ற முயல்கிறார் என பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார்.
இது தொடர்பாக ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வமோ 2014-15 ஆண்டில் தமிழக அரசின் கடன் 1.81 லட்சம் கோடி ரூபாய் மட்டுமே என்றும் 2015-16 ஆண்டில் இது 2.11 லட்சம் கோடி ரூபாயாக அதிகரிக்கும் என தெரிவித்திருக்கிறார். இதன் மூலம் தமிழகத்தின் கடன் சுமை பற்றி தவறான தோற்றத்தை மக்களிடையே ஏற்படுத்த முயல்கிறார் என ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். முதலமைச்சர் தெரிவித்துள்ள இந்த புள்ளி விவரம் தமிழக அரசு நேரடியாக வாங்கியுள்ள கடன் ஆகும். மின்சார வாரியம் உள்ளிட்ட தமிழக அரசின் பொதுத்துறை நிறுவனங்கள் வாங்கிய கடன் அளவு எவ்வளவு என்று கேட்டால் முதல்வரிடமிருந்து பதிலில்லை என ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். மின் வாரியத்தின் திரண்ட இழப்புடன் சேர்த்து ஒட்டுமொத்த கடன் மட்டும் 2012-13 வரை மொத்தம் 1.46 லட்சம் கோடி ரூபாயாகும். மேலும் போக்குவரத்து கழகம் உள்ளிட்ட நிறுவனங்களின் கடனையும் சேர்த்தால் பொதுத்துறை நிறுவன கடன் அளவு மட்டும் 2 லட்சம் கோடியை எட்டும். ஆனால் இதை மறைத்துவிட்டு தமிழகத்தின் கடன் சுமை சமாளிக்கும் நிலையில்தான் உள்ளது என்று முதலமைச்சர் தவறாக கூறுகிறார் என குறிப்பிட்ட அவர், கடந்த 4 ஆண்டுகளில் வாங்கப்பட்ட கடனின் அளவு 79,687 கோடி ரூபாய் என்றும் இதில் 79,528 கோடி ரூபாய் மூலதன செலவாக செய்யப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் கூறியுள்ளார். மூலதன செலவாக செலவழிக்கப்படும் தொகை மற்றும் நேரடி மறைமுக வருவாய் குறித்த விவரங்களை வெளியிடுவதற்கு முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தயாரா என ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். முன்னேற துடிக்கும் பெண்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்கிறோம். உங்கள் திறமையை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா? உங்கள் மதிப்பை யாரும் உணரவில்லையா? இதோ நாங்கள் இருக்கிறோம். இது பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படும் தொண்டு நிறுவனம். நாங்கள் குறை கொண்டோ குற்றம் கண்டோ யாரையும் ஒதுக்கவில்லை. பெண்கள் அனைவருமே சக்தியின் அம்சம், சாதிக்கும் வம்சம். தொடர்புக்கு ஆழ்வின் பெண்கள் தொண்டு நிறுவனம். Satisfaction beyond the expectation. Astana, Dubai, Riyadh, Kuwait and Bangkok. Al Hasina. Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. பாப்பாக்கு உடம்பே சரியில்லை. என்ன ஆச்சு? தலைவலி வந்ததா? மருந்து கொடுத்தேன், சரியா போச்சு. ஆனா கால்வலி வந்துச்சு. கால்வலிக்கு மருந்து கொடுத்தேனா சரியா போச்சு. ஆனா எல்லா வலியும் வந்துச்சு. ஒரு வியாதிக்கு மருந்து சாப்பிட்டு இன்னொரு வியாதி வரணுமா என்ன? நோ, இனி வராது. யுனானி மருத்துவம். யுனானி மருத்துவம் தான் நோயையும் குணப்படுத்தும், உடலையும் பலப்படுத்தும். யுனானினா ரபானி, ரப்பானினா யுனானி. டாக்டர் ஹக்கீம் எஸ்.ஏ. சையத் சத்தாரின் ரப்பானி வைத்தியசாலா, ராயப்பேட்டை, சென்னை. முன்னேற துடிக்கும் பெண்களை முகமலர்ச்சியுடன் வரவேற்கிறோம். உங்கள் திறமையை யாரும் புரிந்து கொள்ளவில்லையா? உங்கள் மதிப்பை யாரும் உணரவில்லையா? இதோ நாங்கள் இருக்கிறோம். இது பெண்களுக்காக பெண்களால் நடத்தப்படும் தொண்டு நிறுவனம். நாங்கள் குறை கொண்டோ குற்றம் கண்டோ யாரையும் ஒதுக்கவில்லை. பெண்கள் அனைவருமே சக்தியின் அம்சம், சாதிக்கும் வம்சம். தொடர்புக்கு ஆழ்வின் பெண்கள் தொண்டு நிறுவனம். செய்திகள் தொடர்கின்றன. கொள்ளிடம் ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு அனுமதி தந்த வழக்கில் தமிழக அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. கொள்ளிடம் ஆற்றில் மணல் அள்ளுவதற்கு அரசு அனுமதி வழங்கியதை எதிர்த்து கொள்ளிடம் ஆறு பாதுகாப்பு நலச்சங்கம் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. அவர்கள் தாக்கல் செய்த மனுவில் கொள்ளிடம் ஆற்றில் மணல் அள்ளினால் அவற்றின் வளம் பாதிக்கப்படும் என்பதால் மணல் அள்ளுவதற்கு தந்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியிருந்தனர். இவ்வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்றம் மத்திய மாநில அரசுகளுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது. மனுதாரரின் புகார் குறித்து தமிழக அரசு மற்றும் மத்திய அரசுகள் 4 வாரங்களில் பதிலளிக்க
பதிலளிக்க வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் உள்ள ஆதிதிராவிடர் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் எதுவும் இல்லை என தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் EVKS இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக EVKS இளங்கோவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தில் ஆதிதிராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்களுக்கு இலவச கல்வி வழங்க பள்ளிகள் தொடங்கப்பட்டு செயல்பட்டு வருகின்றன. இதில் ஆரம்ப பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகள் இடைநிற்றல் காரணமாக 1/3 பங்கு மாணவர்களை 10ஆம் வகுப்பு வரை செல்லுகிற அவலநிலை உள்ளது என்றும், இதிலிருந்து வெளியேறுகிற மாணவர்கள்தான் குழந்தை தொழிலாளர்களாக மாறுகிற மோசமான நிலை ஏற்படுகிறது என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தின் இந்த அவல நிலைக்கு என்ன காரணம் என்பதை சமக்கல்வி இயக்கம் என்கிற தொண்டு நிறுவனம் ஆய்வு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. இதன்படி 82% ஆரம்ப பள்ளி மாணவர்கள் வகுப்பறையில் தரையில் உட்கார்ந்து பாடம் படிக்கும் நிலை, 16% உயர்நிலை பள்ளிகளில் மேஜை நாற்காலி இல்லை, 33% பள்ளிகளில் குடிநீர் வசதி இல்லை, 82% பள்ளிகளில் நூலகம் இல்லை என்றும், 58% பள்ளிகளில் விளையாட்டு மைதானம் இல்லை, 36% பள்ளிகளில் கழிவறை வசதி இல்லை என அவலப்பட்டியலை வெளியிட்டுள்ளது. இந்த புள்ளி விவரங்களை பார்த்தால் தமிழகம் எங்கே போய்க் கொண்டிருக்கிறது என இளங்கோவன் வேதனை தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டத்தில் நடைபெறும் கனிம கொள்ளையை ஆய்வு செய்ய மூத்த IAS அதிகாரி தலைமையில் குழு அமைக்க வேண்டுமென தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் தெரிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அருகே தினையார் சிமெண்ட் ஆலை நிர்வாகத்தை கண்டித்து தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ராம்கோ சிமெண்ட் மற்றும் இந்தியா சிமெண்ட் நிறுவனங்கள் விவசாயிகளிடம் விளைநிலங்களை குறைந்த விலைக்கு வாங்கி மோசடி செய்ததை கண்டித்தும், ஏக்கருக்கு 20 லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது அரியலூர் மாவட்டத்தில் உள்ள 9 சிமெண்ட் ஆலைகள் 2000 ஏக்கருக்கு மேல் ஆக்கிரமித்துள்ளது. அதை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், மாவட்டத்தில் நடைபெறும் கனிம கொள்ளையை ஆய்வு செய்ய மூத்த IAS அதிகாரி தலைமையில் குழு அமைக்க வேண்டும் என்றும், அக்குழு நிலம் கொடுத்தவர்களுக்கு வீட்டிற்கு ஒருவருக்கு வேலை, தரமான கல்வி, சாலை ஆகியவைகள் கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் சென்னையில் உள்ள சிமெண்ட் ஆலை நிர்வாக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தப்படும் என்று வேல்முருகன் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் அருகே அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் நாட்டு நலப்பணி திட்ட முகாமை நடத்தி மாவட்ட வடக்கு நல்லூர் கிராமத்தை தத்தெடுத்து சீரமைத்து கொடுத்தது கிராம மக்களை வியப்பில் ஆழ்த்தியது. திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி அடுத்துள்ள வடக்கு நல்லூர் கிராமத்தை அரசு தொழிற்பயிற்சி நிலைய மாணவர்கள் தத்தெடுத்து குளம், குட்டை, வரத்து கால்வாய் உள்ளிட்ட நீர்நிலைகளை சீரமைத்தனர். மேலும் கிராமப்புற மாணவர்கள் பயின்று வரும் அரசு பள்ளிக்கூடம், வருவாய்த்துறை அலுவலகம் உள்ளிட்ட மக்கள் பயன்படுத்தும் அரசு கட்டிடங்களுக்கு தங்கள் சொந்த செலவில் வெள்ளையடித்தும் புதிதாக கட்டப்பட்டு வரும் பள்ளிக்கு மின்சார வசதியை செய்து தந்தனர். ITS சார்பாக நாட்டு நல பணி திட்டம் வந்தோம். இந்த ஊரில் வந்து ஒயர்மேன் பசங்க ஒயர்மேன் வேலை பார்த்தாங்க, ஃபிட்ரு பசங்க அதே போல் குளத்தை சுத்தம் பண்ணானுங்க, கோயிலை சுத்தம் பண்ணானுங்க, ஒயரிங் வேலை எவ்வளோ வேலை பார்த்து இந்த ஊரை ரொம்ப சுத்தம் படுத்திருக்கிறோம். நாங்கள் இதே போல் எங்களுக்கு ITS சார்பாக NSS கேம்ப் இன்னொரு வாட்டி வரும்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்குறோம். நன்றி தெரிவித்துக்கிறோம். மாணவர்களின் இந்த செயலை பாராட்டும் விதமாக கிராம மக்கள் சார்பில் ஊராட்சி மன்ற தலைவர் சரவணன் மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார். திருவண்ணாமலை அருகே வியாபாரியை மர்ம நபர்கள் தாக்கி அவரிடம் இருந்து பணத்தினை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் காதர் பேக். இவர் இப்பகுதியில் இருசக்கர வாகனங்களை வாங்கி விற்கும் தொழில் செய்து வருகின்றார். இந்நிலையில் வந்தவாசி பகுதியில் இவர் தனது இருசக்கர வாகனத்தில் வந்தபோது அங்கிருந்த மர்ம நபர்கள் இவரை தாக்கிவிட்டு இவரிடம் இருந்து ரொக்க பணம் 70,000 ரூபாயை கொள்ளையடித்து சென்றனர். மாமூலாக வியாபாரத்துக்கு வண்டிங்க மெக்கானிக்லாம் வண்டி வாங்குற நேரத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா, இந்த பைபாஸில் வந்து 30 மும்மணி சாலையில் வண்டியை வழிமறித்து செய்யாருக்கு போகிற வழியாக ரூட் ஆகுதுன்னு கேட்டாங்க. ஆமாங்க, என்ன ஸ்லோ பண்ணி வண்டியை நிறுத்தி இறங்கி உடனே செல்ஃபோன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. செல்ஃபோன் இல்லைங்க, சார்ஜ் இல்லைங்க. உடனே என்ன பண்ணாங்க, செல்ஃபோனை பிடிங்கிக்கின்னு கரன்சி இருக்குதான்னு கேட்டு கீழே பாராவதி கீழே இறக்கி என்னை அடிச்சுட்டு வயிற்றுலையும் அடிச்சுட்டு என்னுடைய பணத்தை வந்து பிடுங்கிக்கிட்டு போயிட்டாங்க சார். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் இந்த கொள்ளை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பொன்மலை ரயில்வே மருத்துவமனையில் நிலவும் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து ரயில்வே ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் பொன்மலையில் உள்ள ரயில்வே மருத்துவமனையில் ஆயிரக்கணக்கான ரயில்வே ஊழியர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்நிலையில் இங்குள்ள மருத்துவர்கள் முறையாக சிகிச்சை அளிப்பதில்லை என்றும் இங்கு போதிய அளவில் மருந்துகள் இல்லை என்றும் ரயில்வே ஊழியர்கள் புகார் தெரிவித்தனர். மேலும் ரயில்வே ஊழியர்களின் உயிர் காக்க வேண்டிய இந்த மருத்துவமனையில் தொடர்ந்து நிர்வாக சீர்கேடு காணப்படுவதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டினர். இதனிடையே ரயில்வே மருத்துவமனை நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்து ரயில்வே ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் திருச்சி கோட்டத்தில் இருந்து ஏராளமான ரயில்வே ஊழியர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் அருகே கேஸ் சிலிண்டரை முறையாக விநியோகம் செய்யாத ஏஜென்சியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் பகுதியில் செயல்பட்டு வரும் கேஸ் ஏஜென்சி இங்கு சுற்றியுள்ள 25 ஊராட்சிகளுக்கு கேஸ் சிலிண்டர்கள் விநியோகம் செய்து வருகிறது. இந்நிலையில் இங்கு கேஸ் சிலிண்டர்களுக்காக பதிவு செய்ய வரும் பொதுமக்களை பல்வேறு காரணங்களை காட்டி இழுத்தடிப்பதாகவும் மேலும் முறையாக கேஸ் சிலிண்டர்களை வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். இதையடுத்து கேஸ் ஏஜென்சியை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலிண்டர் எப்போ வந்தாலும் நாங்கள் வெள்ளிக்கிழமை வந்தால் செவ்வாய்க்கிழமை வான்னு சொல்கிறாங்க. ஒரு மாசமா 2 மாசமா நடக்கிறோம். நாங்கள் எங்களுக்கு சிலிண்டரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கேட்க போனால் பதிவு பண்ணாக்க உங்களுக்கு பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. கேட்க போனால் நெட்டு ஒர்க் ஆகலங்கிறாங்க. நாங்கள் 2 மாசமா அலையிறோம். தகவல் அறிந்து அங்கு வந்த காவல்துறையினர் இது குறித்து கேஸ் ஏஜென்சி நிர்வாகத்திடம் பேசி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தமிழ்நாடு கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் அழிந்து வரும் தோடர் ரக எருமை இன பாதுகாப்பு குறித்து ஒருநாள் கருத்தரங்கம் உதகையில் நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் தோடர் ரக எருமை இனம் சில ஆண்டுகளுக்கு முன்பு 20,000க்கு மேல் இருந்த நிலையில் தற்போது வறட்சி மற்றும் தீவன பற்றாக்குறை, நோய் தாக்குதல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் எருமைகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைந்துள்ளது. தோடர் இன மக்களின் தெய்வமாக கருதப்படும் எருமையை தமிழகத்தில் அரிய கால்நடைகளில் ஒன்றாக கருதப்படுவதால் இதை பாதுகாக்க கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் எருமை இன பாதுகாப்பு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் பேசிய வனக்கோட்ட அலுவலர் சவுந்தரபாண்டியன், வனப்பகுதியை ஒட்டிய குடியிருப்புகளில் வாழும் தோடர் இன மக்கள் வளர்க்கும் எருமைக்காக அரசு மேய்ச்சல் நிலம் ஒதுக்கி உதவி வருவதாக குறிப்பிட்டார். இதில் பழங்குடியினர் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநர் சுப்பிரமணியன், கால்நடைத்துறை மண்டல இணை இயக்குநர் மனோகரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அரசு அறிவிக்க கோரி விவசாயிகள் சங்கத்தினர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகத்தில் தொடர்ந்து வறட்சி நிலை வருவதாகவும் விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணம் வழங்க வேண்டும், விவசாய கடனை அரசு தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை மெரினா கடற்கரையில் விவசாயிகள் சங்கத்தினர் கடலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகளை கைது செய்து அழைத்து சென்றனர். நாமக்கல் மாவட்டத்தை HIV/AIDS இல்லா மாவட்டமாக்கிட அதிகாரிகள் அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் கேட்டுக்கொண்டார். தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாடு திட்டம் மற்றும் மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாடு சங்கம் சார்பில் அனைத்து அரசு துறை அலுவலர்களுக்கான மாவட்ட அளவில் துறையிடை கூட்டம் நாமக்கல்லில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் வ. தட்சிணாமூர்த்தி இரத்த தானம் செய்த தன்னார்வலர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கினார். பின்னர் விழாவில் பேசிய ஆட்சியர், நாமக்கல் மாவட்டத்தில் சுகாதாரம், மருந்து துறைகள் சார்பில் பல்வேறு உடல்நல திட்டங்கள் சிறப்பாக நடந்து வருகின்றன என்றும், குறிப்பாக HIV/AIDS குறித்து விழிப்புணர்வு போதிய அளவு உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் HIV/AIDS உடன் வாழ்வோருக்கு அரசின் நலத்திட்டங்கள் விரைந்து பெறும் வகையில் அலுவலர்கள் செயல்பட வேண்டும் என்றும், நாமக்கல் மாவட்டத்தை HIV/AIDS இல்லா மாவட்டமாக்கிட அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார். சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் தலைவர் ப. முஸ்தபா கமால் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த ICC தலைவர் முஸ்தபா கமால், உலக போட்டிகளில் வெற்றி பெறும் அணிக்கு ICC தலைவர் தான் கோப்பையை வழங்க வேண்டும் என்பது அடிப்படை விதியாகும். எனவே நான் தான் சாம்பியன் பட்டம் வென்ற ஆஸ்திரேலிய அணிக்கு கோப்பையை வழங்கி இருக்க வேண்டும். ஆனால் எதிர்பாராத விதமாக கோப்பையை வழங்க எனக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நாடு திரும்பியதும் ICCயில் என்ன நடக்கிறது என்பதை வெளி உலகுக்கு அம்பலப்படுத்துவேன், இப்படி கீழ்த்தரமாக நடந்து கொள்பவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்துவேன் என்று தெரிவித்துள்ள அவர், கோப்பையை வழங்க எனக்கு அனுமதி வழங்கப்படாததற்கு காரணம் என்ன என்பது தெரியவில்லை என்று கூறினார்.
இதனிடையே உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா மற்றும் வங்கதேச அணிகள் மோதிய காலிறுதி ஆட்டத்தில் ரோஹித் சர்மாவுக்கு அவுட் கொடுக்கப்படவில்லை என்பது தொடர்பாக நடுவரின் தீர்ப்பு தவறு என முஸ்தபா கமால் புகார் தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். 1 கிராம் ஆபரண தங்கம் 2481 ரூபாயாகவும் 1 பவுனின் விலை 19,848 ரூபாயாகவும் விற்பனையானது. 1 கிராம் வெள்ளியின் விலை 40 ரூபாயாகவும் 1 கிலோ வெள்ளியின் விலை 47,415 ரூபாயாகவும் விற்பனையானது. துபாயில் இன்று தங்கத்தின் விலை நிலவரம் வழங்குவோர் Al Hasina Jewelers, Dubai. There is nothing more precious than you. 22 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 136.50 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,316 ரூபாயாக விற்பனையானது. 24 கேரட் ஆபரண தங்கம் 1 கிராமிற்கு 143.75 திரகங்களாக விற்பனையானது. இது இந்திய ரூபாயின் மதிப்பில் 2,439 ரூபாயாக விற்பனையானது. மீண்டும் தலைப்பு செய்திகள். ஏர்செல் மேக்சிஸ் ஒப்பந்த முறைகேடு வழக்கு. மாறன் சகோதரர்களின் 742 கோடி ரூபாய் சொத்து அமலாக்கத்துறையினரால் முடக்கம். கணித வினாத்தாள் விவகாரத்தில் 8 பேர் கைது, 5 பேர் இடைநீக்கம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வீரமணி தகவல். 2G வழக்கு குறித்து சட்டசபையில் முதலமைச்சர் பேச்சு. முதலமைச்சர் பேச்சை கண்டித்து திமுகவினர் வெளிநடப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. முன் தொலைக்காட்சியின் 9 மணி செய்திகளை காண தவறாதீர்கள். வாழ்த்துக்கள்.